இது நட்சத்திர தேவதையின் கதை. வாங்க இப்போ அந்த அதிசய தேவதையின் கதைய பார்க்கலாம். ஒரு பசுமையான காட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு விக்ரம் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுடைய சிறந்த நண்பர்கள் கிலோ, ஒரு விளையாட்டு கிளி, மற்றும் ஆதி, ஒரு புத்திசாலி ஆமை. ஒரு மாலை விக்ரமும் அவனுடைய நண்பர்களும் விளையாடிக் கொண்டிருந்த போது வானத்தில் இருந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் விழுந்தது. அது காட்டில் உள்ள மறைந்த குளத்தில் விழுந்த பொழுது அந்த குளம் மாய ஒளியில் பிரகாசிக்க தொடங்கியது. அப்போது அந்த குளத்தை பார்த்து விக்ரம் சொன்னான், அதுதான் நட்சத்திர குளம். அந்த குளத்தில் விழும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஆசை நிறைவேற்றும் சக்தி உண்டு என்பதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போது ஆமை சொன்னது, ஆசை நல்ல எண்ணங்களுடன் கேட்க வேண்டும், இல்லையெனில் அது நமக்கே ஆபத்தாக மாறும். உடனே விக்ரமும் அவனுடைய நண்பர்களும் அந்த குளத்தை நோக்கி புறப்பட்டனர். அப்போது குளத்தில் இருந்து வெள்ளி ஒளி எழுந்தது. அதில் இருந்து ஒரு அழகான நட்சத்திர தேவதை தோன்றினாள். அவள் சொன்னார், உங்களில் ஒருவருக்கு மட்டுமே ஒரு ஆசை நிறைவேற்றி தரப்படும். உங்களில் யார் கேட்கப் போகிறீர்கள்? அந்த நேரத்தில் விக்ரம் சிந்தித்தான், எனக்கு விளையாட்டு பொருட்கள் வேண்டாம், அதற்கு மேலானதாக இருக்க வேண்டும். அதே சமயம் கிளி சொன்னது, எனக்கு தினமும் இனிப்பான பழங்களும் வேண்டாம். ஆமை மெதுவாகச் சொன்னது, எங்கள் கிராமத்தில் தண்ணீர் இல்லை, எங்கும் வறட்சியாக இருக்கிறது. எங்கள் ஆசை கிராமம் எப்போதும் தண்ணீர் மற்றும் பசுமையால் நிரம்பியிருக்க வேண்டும். தேவதை சிரித்துக்கொண்டே அவள் சொன்னாள், நீங்கள் நற்பண்பையும் அன்பையும் உங்கள் இடையே காட்டியுள்ளீர்கள், அதுவே மிகப்பெரிய சக்தியாகும். அவள் கையை அசைத்ததும் குளம் பெரிய பிரகாசமான ஊற்றாக மாறியது. தண்ணீர் கிராமம் முழுவதும் பாய்ந்தது. வயல்கள் பசுமையாய் மாறின, மலர்கள் மலர்ந்தன. அனைவரும் மகிழ்ச்சியில் நடனமாடினார்கள். விக்ரம், கிலோ, ஆதி மகிழ்ச்சியுடன் நின்றனர். அவர்கள் ஒரு சிறந்த பாடம் கற்றனர். மிகப்பெரிய சக்தி என்பது பிறருக்காக நல்லதே செய்வதேயாகும்.